ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 8. இன்றைக்கி வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே பண்ணி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலம்புற டைம் இருந்தது. அதனால் நான் கிளம்பி எங்களோட மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஸோ நம்மளோட மிஸ்டர் சூரிய பகவானார், சூரிய பகவான் சூப்பராக தெரிகிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையும் சூரியன் தானே இல்லையா? ஒரு நாள் வெயில் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி சூரியனுக்கு முன்னாடியே சூரிய பகவானுக்கு நம்ம நமஸ்காரத்தை பண்ணுவோம், நம்மளோட நன்றியை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ நேற்றுக்கு நைட் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வந்துருச்சு. இங்கே நல்லா போய் படுத்து நல்லா ரெஸ்ட் பண்ணி தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி நான் இன்னொரு என்ன சொல்கிறது, வேறு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங்க்கு வேறு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட பின்னாடி அப்புறம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 8. ஸோ டே 8 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அங்கே வந்து எனக்கு ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. அதனால் சரி வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கவுண்டரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா வந்து இப்போ 108 ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து 54 செட்ஸ் இல்லையா? வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்றுன்னு 54 செட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 54 கொண்டக்கடலையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஒரு ரைட் லெக் ஒரு ரவுண்டு, ஒரு லெஃப்ட் லெக் ஒரு ரவுண்டு, இது முடித்தா ஒரு செட்டாக. அது முடித்த உடனே ஒரு கொண்டக்கடலையை தூக்கி இந்த பாட்டிலில் போட்டுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி 54 செட் முடிஞ்சோடனே 108 முடிஞ்சிட்டோன்னு தெரியும் இல்லையா? சும்மா டெய்லி ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது போர் அடிக்கும். ஏதாவது ஒன்று அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எடுத்தேன். ஸோ சூரியனோட அந்த என்ன ஒரு மிதமான ஒரு வெப்பம் வந்து பட்டுகிட்டே இருந்துச்சு. காற்று வந்து நல்லா ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி 108 ரவுண்டு எப்படிடா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, யாராவது நேரில் பார்த்தாலோ ஃபோனில் பார்த்தாலோ எல்லோரும் கேட்குறது வந்து, முன்னாடி நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ விட்டுட்டேன், இப்போ நீங்கள் 108 பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கும் பண்ணணும்னு தோணுது, ஆனால் என் உடம்பு எனக்கு ஒத்து வருமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 108 பண்ண முடியலன்னா என்ன, ஒரு 12 ரவுண்டு ஒரு செட்டு பண்ணாலே போதுமே. அதுவும் முடியலையா, ஒரு 6 பண்ணால் போதுமே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடியை வந்து பழக்கப்படுத்த முடியும். ஒரு ஃபுல் பாடிக்கான ஒரு எக்ஸசைஸ், எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. தேவை வந்து ஒரே ஒரு யோகா மேட்டு. நீங்கள் 2 பேர் இருந்தால் போதும், அவ்வளோதான். தவிர ஒரு வாக்கிங், ஒரு ரன்னிங் போகணுன்னா ஒரு ஷூ வேணும், சைக்கிளிங் போகணுன்னா ஒரு சைக்கிள் வேணும், அட்லீஸ்ட் வாக்கிங் போகணுன்னா கூட ரோடு வேணும், எல்லாம் வேணும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்மக்கிட்டேயே இருக்குது. வீட்டில் ஒரே ஒரு இடத்துல நாம் பாட்டு பண்ண போகிறோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. நம்ம மனசுக்குள்ளே கவுண்டர் இருக்குது, அதெல்லாம் அழகாக நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ்னால் அது வந்து சூரிய நமஸ்காரம் தான். ஸோ இன்றைக்கி வந்து டே 8 வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அங்கே போய் நம்ம ஓட்டிட்டு பார்க்கலாம். டே 8 ஓட்டிடலாமா? டடடா, டே 8 ஓட்டியாச்சு. இப்போ வந்து 2வது ரோவில் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம் திரும்ப. பாய், see you tomorrow.